ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிக விநாயகர் தொடர்பான செய்திகள் சொல்லியிருக்காங்களே. இதில் வந்து இப்போ கவிமணி, தேசிக விநாயகர் பற்றிய செய்திகள் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பாரதியார் பார்த்தாச்சு, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் பார்த்தாச்சு. இப்போ வந்து கவிமணி பார்த்துட்டோன்னா இது முடிஞ்சுது. கவிமணி பற்றி நம்ம வந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம். கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகனருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். சரியான இணையினை தேர்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரத்தை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே. இந்த பாடலில் உள்ள எதுகை மற்றும் இணையினை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்கோம். தேனிலே ஊனிலே, இதில் இருக்கக்கூடிய எதுகை என்ன எதுகை அப்படின்னா அடி எதுகை. தேனிலே ஊனிலே, அது அடியில் அடி எதுகை. இது வந்து தேனிலே ஊனிலே, ஒவ்வொரு அடி தள்ளிதானே வருதுனால அடி எதுகை. ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டி கொண்டேனே என்னும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டி கொண்டேனே என்னும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகனார். நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று பாடியவர் யாரு? கவிமணி தேசிகம் விநாயகனார். கல்லை பிசைந்து கனியாகும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்று தாலாட்டு பாடலை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற நாட்டுப்பாடலை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அடுத்த ஒரு பொறுத்துக. காலை மாலை உலவி நிதம், இது வந்து கவிமணியோடது. மீதூன் விரும்பேல் ஔவையார், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர். காலை மாலை உலவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்னு பாடிப்பார் கவிமணி தேசிக விநாயகனார். மீதூன் விரும்பேல் வந்து ஔவையார், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் பாடியிருப்பார். ஆன்சர் வந்து சி. ருபாயத் என்பது நான்கடி செய்யுள். ருபாயத் என்பது நான்கடி செய்யுள். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்று திருக்குறளின் பெருமையினை பாடியவர் கவிமணி. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்று திருக்குறளின் பெருமையினை பாடியவர் கவிமணி. காலை மாலை உலவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி. நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உள்ளோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் பாட்டாளி மக்களது வந்து நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் கவிமணி. சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் சொன்னது கவிமணி. சபைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு பாடினது யாரு? கவிமணி. சபைகளில் பல தொழில் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் கவிமணி. மலரும் மாலையும் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சீடை காசுக்காக சிலேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிரம் பணயம், காப்பிக்காக கடுக்கன் பணயம். இப்பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகம். இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. சீடைக்காக சிலேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிரம் பணயம், காப்பிக்காக கடுக்கன் பணயம். கவிமணி தேசிக விநாயகம். பாண்டியன் பரிசு வந்து பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார். ஆசிய ஜோதி கவிமணி. சங்கொலி நாமக்கல் கவிஞர். ஆன்சர் சி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியன் பூங்குன்றனார். கத்தீன்று ரத்தமின்றி நாமக்கல் கவிஞர். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மான் பாடினது கவிமணி. தேனோர்க்கும் செந்தமிழே நீ கனி, இந்த பாடினது பாரதிதாசன். ஆனால் பாரதியார்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது பொருந்தாத இணை, அதனால் ஆன்சர் டி. ருபாயத் என்ற சொல்லின் பொருள் நான்கடி செய்யுள். ருபாயத்னா நான்கடி செய்யுள். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடல்களை பாராட்டியவர் யாருன்னா டி.கே. சிதம்பரம். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடல்களை பாடியவர் டி.கே. சிதம்பரம். மருமக்கள் வழி மான்மியம் எழுந்தது கவிமணி. உமர் கய்யாம் ருபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். எத்தனை அடி செய்யுள் அப்படின்னா நான்கடி செய்யுள். ருபாயத் அப்படிங்கிறது நான்கடி செய்யுள்.
தேசிய கவிஞர் வந்து யார்? பாரதியார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். கவிமணிங்கிறது தேசிய விநாயகம் பிள்ளை. ஆன்சர் ஏ. உடம்பை உணர்வை வளர்ப்பது தமிழே. பாரதிதாசன். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. பாரதிதாசன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் கவிமணி. உள்ளுவதெல்லாம் உயிர் வள்ளல் திருவள்ளுவர். ஆன்சர் வந்து ஏ. இப்போ நம்ம கவிமணி பற்றி காமனாக பார்க்கலாம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்து அவருடைய பெற்றோர் வந்து சிவதானு மற்றும் ஆதிலட்சுமி. ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தார். காலம் வந்து 1876 1954. இவருடைய நூல்கள் வந்து மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி, காந்தளூர் சாலை, தேவியின் கீர்த்தனைகள், உமர் கய்யாம் பாடல்கள். இவரின் ஆசிரியர் யார் அப்படின்னா சாந்தலிங்கத்தம் பிரான். சாந்தலிங்கத்தம் பிரான் தான் இவருடைய ஆசிரியர். பள்ளி ஆசிரியராக இருப்பார். அப்புறம் கல்லூரி பேராசிரியர் ஆவார். 1940 தமிழவேல் உமா மகேஸ்வரர் தலைமையில் தான் இவருக்கு கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெறுவார். 1940 தமிழவேல் உமா மகேஸ்வரர் தலைமையில் கவிமணி பட்டம் பெற்றார். தமிழின் முதல் குழந்தை கவிஞர். இவர் வந்து தமிழின் முதல் குழந்தை கவிஞர். இவருடைய முதல் நூல் வந்து அழகம்மை ஆசிரிய விருத்தம். இவருடைய முதல் நூல் வந்து அழகம்மை ஆசிரிய விருத்தம். மலரும் மாலையும் அப்படிங்கிறது இவருடைய கவிதை தொகுப்பு. ஆசிய ஜோதி த லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற நூலினுடைய மொழிபெயர்ப்பு அர்னால்டு வந்து எழுதினது. மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவை நூல். காந்தளூர் சாலை அப்படிங்கிறது வந்து வரலாற்று நூல். தேவியின் கீர்த்தனைகள்ங்கிறது இசைப்பாடல். பேபி என்ற ஆங்கில பாடலை தமிழில் குழந்தை அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பார். தேசிக விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது எனது செவி பெருமை அப்படின்னு நாமக்கல் கவிஞர் வந்து கவிமணியை வந்து போற்றியிருப்பார். தேசிக விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படின்னு நாமக்கல் கவிஞர் கவிமணியை சொல்லியிருப்பார். கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை, படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை அப்படின்னு டி.கே. சண்முகம் சொல்லியிருப்பார். கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக இருக்க வேண்டிய தேவையில்லை, படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை என்று டி.கே. சண்முகம் சொல்லியிருப்பார். தீண்டாதார் விண்ணப்பம் என்ற பாடல் நாட்டுப்புற மெட்டில் வந்து அமைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி உமர் கய்யாம் பாடல்கள் அது வந்து என்ன பண்ணார், தமிழில் மொழிபெயர்த்தார் கவிமணி. அது ருபாயத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இம்மை மறுமை பற்றி அந்த ருபாயத்தில் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து 115 பாடல்கள் இருக்குது ருபாயத்தில். ருபாயத்து அப்படின்னா 4 அடி செய்யுள். உமர் கய்யாம் அந்த ருபாயத்தில் இருந்த உமர் கய்யாம் இருக்கிறல அவர் வந்து 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பாரசீக கவிஞர். அவரது முழு பெயர் என்ன அப்படின்னா கியாசுது அபுல்பாத் உமர் கய்யாம். அந்த பாட்டு என்ன அப்படின்னா அன்பு செய்யின் அயலாரும் அண்டி நெருங்கும் உறவினராவர், அன்பு நீங்கின் உறவினரும் அகன்று நிற்கும் அயலராவர். அடுத்து இவருடைய மேற்கோள் நூல்கள் கொஞ்சம் பார்க்கலாம். பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு பாடியிருப்பாரு. அப்புறம் தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அப்படிங்கிற பாட்டு வந்து யார் எழுதினது? கவிமணி எழுதிய பாடல். அதே மாதிரி துன்ப நோயை நீக்கிடுமேல் துவ்வாவிடமும் அமுதாகும், துன்ப நோயை ஆக்கிடுமேல் தூய அமுதும் விடமாமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு.